வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, தீபக் அவருடைய மனைவியும் மகனும் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப கலகலப்பான ஃபேமிலி, ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேமிலி, கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சில ரகசிய குறிப்புகளும் வந்துட்டு முத்துவை பற்றி நம்ம தீபக்கு சொல்லிட்டு போனது தான் செம்மையாக இருக்குது. என்ன ரகசிய குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபக்கோட சன் வந்துட்டு பிக் பாஸோட பெரிய ஒரு ஃபாலோவர் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம தீபக் சொல்லியிருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் பார்ப்பார். அதே மாதிரி இவர் வந்துட்டு, அதாவது தீபக்கோட சன் வந்துட்டு நம்ம முத்துக்குமரனோட ஃபேன் வந்துட்டு நம்ம தீபக்கோட ஒய்ஃப் தான். இவர் தீபக்கோட சன் வந்து சௌந்தர்யாவோட ஃபேன் சொல்லி அங்கே சொன்னார். இப்போ என்னன்னா, அது சௌந்தர்யாவோட ஃபேன் தான் சொன்னாங்க. பட் சௌந்தர்யா கூட நீங்கள் பழகுன்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். அதே மாதிரி சௌந்தர்யா வந்துட்டு தீபக்கோட மனைவி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் இஷ்யூஸ் பற்றி ஒன்று சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து தலை இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது பண்ணாத ஒரு மாதிரி இருக்குன்னு. தீபக்கும் அங்கே வந்துட்டு அவங்க முன்னாடி வச்சு அவங்க வந்து ஒரு இரிட்டேட்டான எனக்கு இருக்குது அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். ஆனால் அவங்க சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தனியாக கூட்டிகிட்டு போய் லாஸ்ட்டாக வெளியே போகிறதுக்கு முன்னாடி, பப்பு நீ சரியான ட்ராக்கில் இப்போ விளையாண்டுட்ருக்க. எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார காலமாக வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், முன்னாடி தீபக் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட நெருங்க கூட மாட்டார். அருண், விஜய், விஷால் இவங்க இந்த கூட்டணிக்குள்ளே தான் இருந்திருப்பார். அதே மாதிரி இந்த சத்யா இவங்க தான் இருந்தாங்க. திடீர்னு இப்போ ஒரு 3 வார காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் கூட இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக விளையாடு அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், கேட்குறாரு அப்படியே மறைமுகமாக, உனக்காக அந்த ட்ராஃபியை நான் வின் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னும் போது அவர் வந்துட்டு தம்பிக்கு தெரியுது. என்ன சொல்கிறேன், நீ ட்ராஃபியை வின் பண்ணலையோ அது வேறு விஷயம். பட் இது வரைக்கும் நீ வந்தல அதுவே பெரிய போனஸ் தான், நீ சூப்பராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து எக்ஸாம் பற்றியெல்லாம் விசாரிக்கும் போது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ வந்து உன்னோட கேமில் ஃபோக்கஸ் பண்ணு, டாஸ்க்கை இறங்கி விளையாடு, அடித்து விளையாடு, எனர்ஜெட்டிக்காக விளையாடு. அப்புறமா தான் ஒரு முக்கியமான விஷயத்தை வைக்கிறார். என்னென்னா, உன்னோட அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் பாலிசி இருக்குல்ல, இப்போது அதை தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணு. இப்போ நீ கிளியரான ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்க. எப்படி உன்னோட அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படின்னா, இப்போ நீ ஒரு சில பேரை ஒதுக்கி வச்சுருக்க, ஒரு சில பேர் கூட இருக்கல்ல, அதை நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணு. அது கிளியரான ட்ராக்கில் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதன்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லிட்டு போகிறார். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து அருண் கூட இருக்கும்போதும் சரி, விஜய் விஷால் கூட இருக்கும்போதும் சரி, எல்லோரும் கூட இருக்கும்போதும் அவர் பெருசாகவும் தெரியல. ஆனால் தெரிஞ்சார், பெருசாக பேசப்படலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முத்து, மஞ்சரி, ஜாக்லின் இவங்களாம் ஒரு கூட்டணி மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அவருக்கு ஓட்டு கம்மியானாலும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, உடனே முத்துக்குமரன் கூட சொன்னால் தான் அவர் நல்லவரா? அப்படி கிடையாது. வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு அது பிடிச்சி போயிருக்கு. ஏன்னா யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் புறணி மட்டும் பேசுகிறாங்க, யார் கேமை பற்றி பேசுகிறாங்க, யார் வந்துட்டு கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, யார் கேமை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வந்து விவாதிக்கப்படும். அப்படின்னு இருக்கும்போது ஒரு தரப்பினர் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் போது அவங்க கூட இவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தானாக வந்து ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது நீங்கள் நிறைய இடங்களில் நிறைய சீசனில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனா அவங்களுக்கு ஓட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரமே ஒரு சரியான எக்ஸாம்பிள் பாருங்கள். முத்துக்குமரன் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் மஞ்சளுக்கு போட்டு புழக்கிறாங்க ஓட்ஸை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதனால் வந்துட்டு அந்த பையன் வந்து சொல்ல போகிறாருன்னா, இப்போ நீ ஒரு சூப்பரான ஒரு ட்ராக்கை கொண்டு போயிட்டுருக்க, அந்த ட்ராக்கில் கரெக்டாக பயணம் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்க. அப்புறம் இதை அவர் புரிஞ்சு கரெக்டாக தான் பண்ணுவார். ஏன்னா அவர் பயங்கரமான ஆள், எக்ஸ்பீரியன்ஸான ஆள், நல்ல கிளவரான ஒரு மனிதர் தான் நம்ம தீபக். அதே மாதிரி இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக கட்டாக தெரியுது, முத்து தான் வந்து டைட்டில் வினராக வரப்போகிறாரு. ஸோ நீ அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துரு, எப்படி பார்த்தாலும் நீ டாப் 5 கன்ஃபார்ம் வந்துடுவேன், இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அங்கே எடுத்துகிட்டு போகிறார். அதுதானே உண்மை. பார்க்கவும் நம்மளுக்கும் கிளியராக தெரியுதா இல்லையா? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரகசிய குறிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.